உங்களை வந்து இந்த மாதிரி கலையை வந்து கற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர மாதம்னு சொல்லிட்டு இவங்க லாரன்ஸ் சார்ட்ட சொல்லியிருக்காங்க. வீடியோ எல்லாம் காமிச்சிருக்காங்க. லாரன்ஸ் சார் வந்து இது எப்படிடா பண்ண முடியுமா உங்களால் அப்படிங்கிறது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த கம்பம் எங்களுக்கு இல்லை, இது நாங்கள் வாடகை எடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பம் மட்டும் எங்களுக்கு வேணும் மாஸ்டர்னு சொன்னோம். என்னுடைய ஊனங்கிறது எனக்கு ஒரு குறையாவே என் மனசுல தெரிஞ்சது கிடையாது. இந்த கலை தமிழோட கலை. வேற எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு பொலிட்டிஷியனும் யாருமே வந்து இந்த கலையை இந்த அளவுக்கு நம்ம வெளியே காட்டணும்ன்றது யாருமே முன் வரல. பசங்க டான்ஸ்ல இருந்து அடுத்த கட்ட முயற்சி மல்லர் கம்பம் இது ஒன்று பண்றாங்களா, அவரே வந்து ரொம்பவே வியப்படைஞ்சாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. மாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் கை கால் இருக்குது, ஏறுவாங்க இறங்குவாங்க. எங்களுக்கு கைக்கு இல்லை கால் இல்லை, எப்படி இறங்க முடியும்னு சொல்லிட்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா மல்லர் கம்ப வீரர்களை பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெஷலாக இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி மல்லர் கம்ப வீரர்கள். ஸோ வாங்க டக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். மாஸ்டர் வணக்கம். வணக்கம் மாஸ்டர், நீங்கள் எத்தனை காலமாக இந்த மல்லர் கம்ப வீரர்களை வந்து பயிற்சி எடுத்துக்கிறீங்க, நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க? வணக்கம். என்னுடைய பேர் மல்லன் ஜி ஆதித்தன். நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த கலையை பற்றி சொல்லணுன்னா, நான் 5 வயசுலேருந்து இந்த கலையை கற்றுட்ருக்கேன். இந்த கலையில் வந்து தேசிய அளவில் போட்டியில் தமிழகத்திற்கு தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த மாணவன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து அகில இந்திய பல்கலைக்கழகத்துக்கான இடையிலான போட்டி நடக்கும். அதுலேயும் தமிழகத்துக்கு முதல் முறையாக தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த மாணவன் நான். எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய மாணவர்களும் என்னோடய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த கலை பார்த்திங்கன்னா நம்ம தமிழுடைய பாரம்பரிய கலை. ஆனால் நிறைய தமிழர்களுக்கு இப்படி ஒரு கலை இருக்குது அப்படின்றதே நிறையா பேருக்கு தெரியல. இதை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும், சீக்கிரம் எல்லோரும் முன்னாடி கொண்டு போகணுன்னா. இந்த கலை மேலே ஒரு பயம் இருக்குது, இது வந்து பயமாக இருக்குது, அடிபட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சம் நிறையா பேருக்கு இருக்குது. அதனால் இதை கற்றுக்கிறது நிறைய பேர் தயங்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவங்க மனசுலேருந்து அந்த அச்சத்தை போக்கணும்னா, நார்மல் பீப்புள்ஸ் எடுத்தோட இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை அதிகமாகும். ஏடா அவங்களாலே பண்ண முடியாது, நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இவங்களை கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக வந்து இந்த கலையை வந்து நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். இந்த கலை பார்த்திங்கன்னா அழிந்த பழைய தமிழ்நாட்டில் அழிந்த பழைய கலைகளில் இந்த கலை ஒன்று. இந்த கலையை வந்து திரும்ப மீட்டெடுத்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து தேசிய அளவில் போய் தங்கப்பதக்கம் வென்ற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உலகதுரை தமிழகத்தின் மல்லர் கம்ப தந்தைன்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அவருக்கு 75 வயதாகுது. அவர் தான் இந்த கலையை வந்து இந்த அளவுக்கு வளர்த்தாரு. இந்த தருணத்தில் அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து மாஸ்டராக இருக்கீங்க சரிங்களா? உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாருன்னா ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ண முடியும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இவங்கக்கிட்ட கற்றுக் கொடுக்கும்போது நிறைய விஷயம் இருக்கும். சில பேருக்கு வந்து கால் பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு கை பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கள எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி எப்படி கற்றுக் கொடுத்தீங்க, எவ்வளோ நாளில் கற்றுக் கொடுத்தீங்க? இது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ நார்மல் பீப்புள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டேன். என்கிட்ட ஒரு 300 பேருக்கு மேலே விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் நான் வெளியே இருந்தே சொல்லிக் கொடுப்பேன், இப்படி பண்ணு அப்படி போகணும். ஆனால் இவங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு ஆளுக்கு கை இல்லை, ஒரு ஆளுக்கு கால் இல்லை, ஒரு ஆளுக்கு 2 கையுமே வந்து அவங்களுக்கு வந்து இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்னும் போது, இப்போ கை இல்லைன்னா நான் கை இல்லாமல் நான் செஞ்சு பார்ப்பேன். அந்த கையை யூஸ் பண்ணாமல் நான் செஞ்சு பார்ப்பேன். கால் இல்லைன்னா கால் இல்லாமல் நான் செஞ்சு பார்த்துட்டு எங்கெங்கே தொடணும் அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்க சொல்லிக் கொடுத்தேன். இவங்க வந்து ஏற்கனவே வந்து லாரன்ஸ் சார்கிட்ட டான்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்டண்ட் மூவ்மெண்ட்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஷோ கொடுக்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தேசிய போட்டியில் ஒரு தேசிய அளவில் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து தயாராகிருக்காங்க. சார், இப்போ தேசிய அளவில் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு தயாராகிருக்காங்கன்றீங்க, அது யாருன்னு மென்ஷன் பண்ண முடியுமா? எல்லாருமே பண்ணுறோம். அந்த பிரபு, திரு, முத்து, இவரெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறையா ஸ்கில் பண்ணுவார். இவர் பார்த்தீங்கன்னா காலாலே பிடிக்க முடியாது. அந்த இப்போ நம்ம கால் இப்போ போட்டிங்கன்னா ஃபுல்லாகவே க்ரிப் ஆகும். ஆனால் இவருக்குள்ளே க்ரிப் பண்ண முடியாது. கையும் பார்த்தீங்கன்னா விரலும் நீட்டு கிடையாது இவருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த மசில்ஸ் பவரும் போன் பவரும் வச்சுமே இவர் நிறையா பண்ணுறாரு. இவங்க எல்லாத்தோட இவர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. இந்த மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து இவங்களால வந்து ஒரு பொருளை வந்து டக்குன்னு தூக்க முடியாது, டக்குன்னு இறக்க முடியாது. ஒரு விஷயம் வந்து போனோன்னா ஒருத்தர் ஹெல்ப் வேணும் சரிங்களா? இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் இவங்களுக்கு வந்து பணமும் வேணும் சரிங்களா? அதே சமயத்தில் வந்து வேலைகளும் வேணும். அது நிறைய இடத்துல வேலைகள் மறுக்கப்படுது. ஸோ அதை பற்றி இவங்களோட கருத்து தெரியும். கண்டிப்பாக நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நிறையா வந்து எவ்வளவோ பணத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். எதில் வேஸ்ட் பண்ணுறோன்னா, ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறோம்னா தேவையில்லாத செலவெல்லாம் நிறைய பண்ணுறோம்.
ஒரு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தெரியணும், வெளியே தெரிஞ்சதுக்காக அந்த தேவையில்ல செலவுலாம் பண்ணுறோம், அந்த டான்ஸோ இல்லை கச்சேரி அந்த மாதிரி. அந்த மாதிரி டைமில் இவங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இவங்க அது வந்து அந்த நிகழ்ச்சியும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு போகும்போது முதல்லாம் வந்து தேங்காவோ பழமோ இது மாதிரி போட்டு தருவாங்க. இப்போல்லாம் எப்படி வந்து விதைகள்லாம் போட்டு தராங்க. அந்த மாதிரி கல்ச்சரில் இவங்கெல்லாம் ஒரு விதை போடுற மாதிரி, இவங்க நாளைக்கு வளர்ந்த நல்ல மரமாக வர்றதுக்காக. இப்போ லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட வந்து இவங்கெல்லாம் கற்றுக்கினாங்க, கற்றுக்க முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணியிருப்பீங்க, ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஏதோ தப்பு வந்துடக்கூடாதுன்ட்டு. அது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? நாங்கள் வந்து இவங்களை வந்து இந்த மாதிரி கலையை வந்து கற்றுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் வர மாஸ்டர்னு சொல்லிட்டு இவங்க லாரன்ஸ் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, வீடியோலாம் காமிச்சிருக்காங்க. லாரன்ஸ் சார் வந்து இது எப்படி பண்ண முடியுமா உங்களால் அப்படிங்கிறது, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சார்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்து கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுறதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து போய் செய்யும் போது கொஞ்சம் எல்லாம் பதட்டமாக இருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நிறைய மேடைகள் பண்ணிட்டாங்க. சார் முன்னாடி பண்ணும்போது ஒரு பதட்டம் இருந்தது, ஏன்னா குரு முன்னாடி பண்ணுறோம் அப்படின்ற பதட்டம் இருந்தது. அப்புறம் ஒரு வாட்டி 2-3 வாட்டி பண்ண நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் பண்ணாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் கூட கூப்பிட்டு உங்களை பாராட்டினாங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இந்த கலை வந்து அவர்கிட்ட மட்டுமே அவர் முன்னாடியும் பின்னாடியுமே பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னா எங்களுக்காகவே இந்த கலை தெரியணும், இந்த கலை மூலயமா இந்த மாணவர்களோட வாழ்வாதாரம் பெருகணுன்றதுக்காக இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி எங்களை அந்த கலையை இன்ட்ரடியூஸ் ஏன்னா இந்த கலை தமிழோட கலை, வேறு எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு பொலிட்டிஷியனும் யாருமே வந்து இந்த கலையை இந்த அளவுக்கு நம்ம வெளியே காட்டணுன்றது யாருமே முன் வரல. லாரன்ஸ் சார் வந்திருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப 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 எங்கள் இந்த மல்லர் கம்ப கலை இந்த கலையை வளர்த்த எங்கள் குருநாதர் உலகுதுரை ஐயா, அப்புறம் என்னோட கோச்சஸ் ஜனார்த்தனன், கணேஷ், ராமச்சந்திரன், அவங்க சார்பாக லாரன்ஸ் சாருக்கு ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சு. மாஸ்டர் அப்படியே வந்து உங்கள் யூரிட்டு கொடுங்க உங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் இப்போ வந்து லாரன்ஸ் மாஸ்டர் கூப்பிட்டு உங்களை வச்சு பேசினார், என்ன பேசினார்? அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருந்தோம், மாஸ்டர் இப்படி ஒரு முயற்சி பண்ணி வச்சுருக்கோம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கான மேடையை வந்து எங்களுக்கு கொடுங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அவர் எப்போ கொடுப்பாருன்னு சொல்லிட்டு பல நாள் கனவோடு இருந்தோம். ஸோ அந்த கனவை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்கள் பார்க்குற அளவுக்கு நினைவாக்கியிருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் எங்களை வாழ வைத்து வழிநடத்தும் லாரன்ஸ் மாஸ்டருக்கு மிகப்பெரிய மாற்றுத்திறனாளி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கலாம். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை டான்ஸராக தான் பார்த்துருப்பாங்க, இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸராக பார்த்தாங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்க்கும்போது என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு? அதுதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை டான்ஸராக தான் உருவாக்குனார். அவர் போகிற ஒவ்வொரு படத்துலையும் மேடை நிகழ்ச்சியிலையும் எங்களை ஆட வச்சு அழகு பார்த்துட்டு இருப்பார். ஸோ இந்த நிகழ்ச்சியை முதல்ல வந்து பார்க்கும்பொழுது அவரே பிரமிப்பானார். ஸோ என் பசங்க டான்ஸில் இருந்து அடுத்த கட்ட முயற்சி மல்லர் கம்பம் இது ஒன்று பண்ணுறாங்களா, அவரே வந்து ரொம்பவே வியப்படைஞ்சார், ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் மாஸ்டர்கிட்ட என்ன சொன்னோன்னா, மாஸ்டர் இந்த கம்பம் எங்களுக்கு இல்லை, இது நாங்கள் வாடகை எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கோம், இந்த கம்பம் மட்டும் எங்களுக்கு வேணும் மாஸ்டர்னு சொன்னோம். ஸோ உடனே வந்து அந்த கம்பமும் அந்த கம்பத்தை ஏற்றிட்டு போகிறதுக்கு வாகனமும் வந்து கூடிய சீக்கிரத்தில் எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு சொல்லியிருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டர் டான்ஸ் குரூப்லேருந்து நீங்கள் வந்து பட்டேரி மாதிரி நீங்களாம், சரிங்களா? ஸோ வந்து உங்களுக்கு வந்து டான்ஸ் ட்ரைனிங் தரணும்னா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கழுவூர் மரத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எவ்வளோ உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? இல்லை மாஸ்டர் இந்த மாஸ்டர் உங்களுக்கு கஷ்டப்பட்டாரு தான். இப்போ வந்து டான்ஸில் எங்களை எப்படி குருநாதர் லாரன்ஸ் மாஸ்டரோ, இந்த தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான மல்லர் கம்பத்தில் எங்கள் ஆதி மாஸ்டர் விழுப்புரம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நந்தனார் ஸ்ட்ரீட்டில் மல்லன் ஃபிட்னஸ் சென்டர்னு சொல்லிட்டு மல்லர் கம்ப பயிற்சி மையம் வச்சு நடத்திட்டுருக்காரு. அதில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்து எங்களை கூப்பிட்டு இதுதான் நீங்கள் பண்ணணும், உங்களால் முடியும்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன், மாஸ்டர் அவங்களுக்கெல்லாம் கை கால் இருக்குது, ஏறுவாங்க இறங்குவாங்க, எங்களுக்கு கைக்கு இல்லை கால் இல்லை, எப்படி இறங்க முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மனசை விட்டுட்டோம். இல்லை நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் டீம் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய கால் பலத்தெல்லாம் அவருடைய உடம்புலையும் கையிலையும் சுமந்து ஒவ்வொரு பயிற்சியாக எங்களுக்கு ஏற்றி நாங்கள் எண்ணி 10 நாளில் இந்த பயிற்சியை கற்று ஒரே ஒரு வீடியோ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் மக்கள்கிட்ட. அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சிது. சோஷியல் மீடியா அத்தனை மீடியாவும் வந்து எங்களை தேடி வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. ஸோ இந்த பெருமையெல்லாம் மல்லர் கம்ப ஆசிரியர் ஆதி மாஸ்டருக்கு நாங்கள் ஒட்டுமொத்த மாட்டுத்தனாய் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து சில இடத்துல கொஞ்சம் லேக்ல இருப்பாங்க. லேக் மீன் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் எப்படி இதை ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேஸ் பண்ணேன்னா வந்து இந்த மலர் கம்பை என்னால் ஏற முடியாதுன்னு ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர்கிட்ட சொன்னேன். இல்லை தம்பி, நான் உனக்கு வந்து நம்ம பசங்களே வச்சு ஹேண்டிகேப்ட் பசங்களே வச்சு ஒரு படிக்கட்டு மாரி வச்சு உன்னை மேலே ஏற்றி உன்னை அழகு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதேமாரியே ஒரு படிக்கட்டு மாரி வச்சு அழகு பார்த்து என்னை எப்படியோ மேலே ஏறும்போது ரொம்ப ஃபஸ்ட்டில் ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தூக்கி உட்கார வச்சு அப்புறமே அவர் மாஸ்டர் வந்து எனக்கு மேலே ஏற்றி எப்படியோ மேலே ஏற்றிட்டார். அவர் ஏற்றிட்டாரு. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் உங்களால் வந்து ஒரு விஷயம் டக்குன்னு உடனே பண்ண முடியல. ஒரு ஆள் ஹெல்ப்பு கேட்டுன்னு வந்து ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு விஷயத்த வந்து சர்வே பண்ண முடியுது. இதே ஃபேமிலியில் எப்படின்னு? ஃபேமிலிலையும் அதேமாரி தான். இப்போ எனக்கு மேரேஜ் ஆச்சு, எனக்கு ஒரு பையன் இருக்குது. அதேமாரி என் ஒய்ஃபு என்னை நல்லா தாங்கி நான் பார்த்துக்குவேன். ஆனால் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக இருக்காங்க. சப்போர்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களை தான் ஏற விடுறாங்களே, உங்களை தான் வந்து மாஸ்டர் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாரு. நீ தான் கரெக்டாக போடணும், நீ தான் கரெக்டாக செஞ்சே ஆகணும், இல்லாட்டி எனக்கு வந்து கெட்ட பேர் ஆகிடும் சொல்லியிருப்பாரு. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? எத்தனை வருஷமா நீ கற்றுக்குனீங்க இதை? 3 வருஷம். சரி, இப்போ என்ன படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டாண்டர்ட். எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? எஸ். முடிச்சிட்டீங்க. சரி, இப்போ நீங்கள் ஏறும்போது என்னைக்காவது விழுந்திருக்கீங்களா? இல்லை. சரி, சூப்பர் சூப்பர். வணக்கண்ணே. இப்போ நீங்கள் வந்து நாங்கள் ஸ்டேஜில் பண்ணும்போது பார்த்தோம், உங்களோட விஷயம் ஒன்று அப்படியே கொஞ்சம் கை நடுங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஏன் அது மாதிரி? அது ரொம்ப டைட்டாக இருக்குமோ? இல்லை, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, எல்லாருக்கும் அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அந்த டயர்ட்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, அதான் கேட்குறேன். சரிம்மா. நீங்கள் வந்து ஸ்டேஜில் பண்ணீங்க, சூப்பராக ஒரு விஷயம் பண்ணினே இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மாதம் வந்து பேசினார், உங்களை கூப்பிட்டு வச்சு பேசினார். என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? சொன்னாலுமே அது முதல்ல எங்களை பார்த்துட்டு இம்ப்ரெஷன் ஆகாது. எந்த ஒரு மனக்கவலை வந்தாலுமே எங்களுக்கு உங்களை பார்த்துட்டு நான் அந்த எப்பேற்பட்ட கவலைன்னு நாங்கள் போயிட்டேன். ஆனால் இந்த விஷயத்த மட்டும் ஒரு விஷயம் எங்களுக்கு பதிவு பண்ணது என்ன கேட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதை பண்ணுங்க. இது உங்களுக்கு வந்து திறமையும் இது தான் கொடுக்கும். பட் ஆனால் ஸ்லிப் பண்ணக்கா நான் பார்த்தீங்கன்னா தலைக்கிட்ட நான் வந்து நிற்பேன் அதில். அப்போ அந்த மேட் வந்து ரொம்பலாம் பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் ஸ்லீப்பாகி கீழே விழுந்துட்டுனாக்கா அடிங்க ஹெவியாக போடும். அப்படி பட்டுன்னு அவ்வளோதான், எங்களால் எதுவும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பண்ணணுன்ற விஷயத்தையும் எங்கள் ஆதி மாஸ்டர் நல்லா எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. நீ ஸ்லீப் ஆகிற மாதிரி வந்ததுன்னா நீ எந்த இடத்துல விடணும், எதை டைட்டாக பிடிங்க, எப்படி பிடிக்கணும், அந்த ஒரு விஷயம்லாம் கற்றுக் கொடுத்துரு. பட் இந்த விஷயம் கற்றுக்கிறதுனால எங்களுடைய உடல் இன்னமும் பலமாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. ஏன் கேட்டால் இது நம்ம ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். பட் இது பண்ணும்போது மசில்ஸு சதைகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காகவும், அது மட்டும் இல்லாமல் மனபலமும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம், அந்த கழுமரத்தில் ஏறுறீங்க. சரி, அதை வந்து என்ன தமிழ்ல இருந்து அதான் சொல்லுவாங்க, கழுமரம் தான் சொல்லுவாங்க. மல்லர் சரிங்களா? அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன், எல்லாருக்கும் தெரியணுக்காக தான். இப்போ வந்து நீங்கள் ஏறுறீங்க, என்னைக்காவது தவறு ஏதாவது விழுந்திருக்கீங்களா? ஸ்லிப் ஆகியிருக்கும். அப்படி நாங்கள் ஸ்லிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உடனே நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ற எல்லா மூமெண்ட்டுமே ஒன்னோட ஒரு சின்ன அசைவை கூட கரெக்டாக உடனே பிடிச்சிடுவோம். மாஸ்டருக்கு 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன ஸ்பெஷல் அவருக்கு? 200 பேருமே நார்மல். ஆனால் நாங்கள் பண்ண முடியாத விஷயத்த உங்களை வச்சு நான் செஞ்சு காட்டணும், செய்ய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமே அவருக்கு நாங்கள் பெருசாகவே தெரிஞ்சவங்க. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா, நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான், ஒரு 2-3 பேர் தவிர. சரிங்களா? அவங்களாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு நல்லா இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து இது ஹேண்டில் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இவங்களாம் வந்து கொஞ்சம் சர்வே ஆகிட்டு இருப்பாங்க. சரி, ஹேண்டில் எதுவுமே இல்லாமல் சர்வே ஆகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதை வச்சுக்கின்னு எப்படி நான் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஏன்னா இது இல்லாமல் நம்மளால் இது நடக்க முடியாது, அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அதை எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க? என் பேர் திருமுருகன். என் சொந்த ஊர் வந்து அரியலூர் மாவட்டம். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு கால் வந்து இல்லை. இது வந்து என்னுடைய பிறவிலேருந்து தான் என்னோட கால் வந்து கிடையாது. அதனால் வந்து எனக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியல. அதான் உண்மை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து அஃபைட்டிங் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னா நல்லா வாழ்ந்து திரும்ப வந்து அடுத்த சுற்றி வந்து அவங்க வந்து பார்க்கறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வந்து பிறவிலே இருந்தனால வந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரில. நான் ஸ்கூல்லேருந்து காலேஜ் எல்லாம் எங்கே போனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள் எல்லாம் இருந்தனால, அப்புறம் அந்த டான்ஸ் நல்லா பண்ணதால எனக்கு சப்போர்ட்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணதான் எனக்கு என்னுடைய ஊனங்கிறது எனக்கு ஒரு குறையாவே என் மனசில் தெரிஞ்சதே கிடையாது.
ஏன்னா நான் ஒரு சில டைம்ல மட்டும் என்னுடைய ஊனங்கிறது மனசுல உறுத்தும். அது எந்த மாதிரி டைம் வச்சிங்களேன், ஆக்சுவலி இந்த நான் ஸ்டிக்கர் வந்து நான் நடந்துட்டு போகும்போது வந்து எல்லாரும் என்னை வந்து உத்து பார்ப்பாங்க. நான் நடந்துட்டு போற அந்த வழி கூட எனக்கு பெருசா தெரியும். ஆனா எல்லாரும் நம்மள உத்து பார்க்கறாங்க பாத்தீங்களா, அந்த வழி தான் நமக்கு வந்து பெருசா தெரியும். அப்ப யோசிப்பேன், என்னடா நம்ம பாட்டு நடந்து போயிட்டு நம்ம வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம், அவங்க எதுக்கு நம்மள பார்க்கறாங்க, அந்த ஒரு கவலை கூட மனசுல வரும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, மேக்ஸிமம் கூட்டமா இருக்க இடத்துல வந்து அவாய்ட் பண்ண தான் மேக்ஸிமம் பார்ப்பேன். ஆனா வந்து அந்த மாதிரி இடத்துல அவாய்ட் பண்றவன், ஆனா எனக்கு டான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது கூட்டத்தை தான் அதிகம் விரும்ப தோணும் இந்த மனசு. மக்கள்கிட்ட வந்து இப்போ அதனால காசோ பணமோ எதுவுமே நமக்கு வந்து இப்போ இந்த வாழ்க்கையில் எனக்கு அதெல்லாம் தோண மாட்டேது. ஆனால் ஸ்டேஜிங் போயிட்டா அந்த கைத்தட்டல் அது மட்டும்தான் நமக்கு வந்து மைண்டில் ஓடுறது மிகப்பெரிய ஒரு போதைன்னு சொல்லலாம். மக்கள் எல்லாமே இப்போலாம் வந்து இளைஞர்கள் எல்லாத்துலையும் ஒரு போதையில் அடிமை இருக்காங்க. நாங்கள் எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க வந்து டான்ஸு மலர்கம் இதில் தான் எங்கள் போதை ஃபுல்லாக அதில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அந்த கைத்தட்டலுங்கிறது அவ்வளோ எங்கள் கடந்த ஒரு 10-15 வருஷமா எங்களை உள்ளுக்குள்ளே ஊறி பயங்கரமாக எங்களுக்கு இருக்குது. அதாவது மலர்கம்ங்கிறது மெயினாக தான் இப்போ அழிஞ்ச கலையை நாங்கள் மீட்டெடுத்துக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இருக்குது. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நாங்கள் இன்னும் மும்முரமாக பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தொடர்ந்தும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். சரி, இப்போ மல்லர் கம்பமும் டான்ஸும் ரெண்டுத்துல எது உங்களுக்கு பிடிச்சா இருக்கும்? நீங்கள் இப்படி கேட்குறது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஏன்னா இவ்வளோ சொல்லிட்டீங்க, இவ்வளோ நல்லா சொன்னீங்க. முக்கியமாக நீங்கள் கேட்டிங்கன்னா யாரும் இந்த கண்ணு மட்டும் யாரும் சொல்லுவாங்க, 2 கண்ணு வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு நடனமும் வேணும் மலர்கம்பமும் வேணும். அதில் ஒன்று நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு இந்த கண்ணு வேணும் இந்த கண்ணு வேணும். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். மாஸ்டர் ஒன்று சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன், உங்களுக்காக ஒரு படம் பண்ணி உங்களெல்லாம் நடிக்க வைக்க போகிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருமே? அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து மாஸ்டர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருங்கிறது நான் கண்டிப்பாக யாருமே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கேட்கும்போது எங்களுக்கே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய மூவிஸ்லாம் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாய்ப்பு தேடி போகிறாங்க. ஆனால் வந்து மிகப்பெரிய ஆக்டர் நம்ம இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து இப்போ எங்களுக்கு உங்களை வச்சு ஒரு படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்கேயுமே ஒரு வாய்ப்புகள் ஒரு மேடைகள் எங்கேயுமே கிடைக்கல இன்ன வரைக்குமே. ஒரு சில இடத்துல கிடைக்கிறது ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் மிகப்பெரிய அளவில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ எங்கள் மாஸ்டர் இந்த வாய்ப்புகளுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது ஒரு விஷயத்தில் நிறைவேற போது, அது நிறைவேறினா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மூலிமா இன்னும் எங்களை மாதிரி உள்ள மாடல்கள் இன்னும் மென்மேல் உள்ள நிறைய மாடலும் இன்னும் பயன்பெறுவாங்க நாங்கள். உங்களுக்கு இந்த மல்லர் கம்பம், ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணனுங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உயரமாக இருக்காங்க. இப்போ நம்ம ஏறுறதே கொஞ்சம் டைட்டாக இருக்குமே, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படின்னா அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி தான். ஆ, என்னோட டபுள் மடங்கு ஹைட்டாக இருக்கேன். ஆமாண்ணே. ஆ, 3 மடங்கு ஹைட்டாக இருக்கும். ஸோ என்னால் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு போய் கீழே வந்துட்டேன். அந்த கலை பண்ணும்போது கவனம் முக்கியம். கவனம் ரொம்ப முக்கியம். அந்த கவனம் நம்ம வந்து இது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக போய் அந்த கவனத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சு நம்ம பண்ண ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். ஏன்னா இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து அந்த மாதம் சொன்ன மாதிரி இவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நான் என் கையை கட்டிப்பேன், என் காலை கட்டிப்பேன். ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு கற்று தருவேன்னுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து தனியாக ஒரு ட்ரைனிங் எடுத்துருக்கணும் மாஸ்டர். உங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். என்ன கொடுத்தாரு? என்னெல்லாம் வந்து யாரும் முடியாது. கை பிடிச்சி யாரும் முடியாது. கால் மாஸ்டர் வந்து காடு விட்டு வைப்பார். கை வச்சு கொஞ்சம் தூக்கிட்டு அது மாதிரி தூக்கிட்டு தான் நான் அதுக்கப்புறம் நல்லா பண்ணேன். நீங்களும் லாரன்ஸ் மாஸ்டர் குரூப்பில் தான் இருந்தீங்களா? ஏன் மொத்தமாக போயிட்டு அங்கே போய் செட்டில் ஆனீங்க? மாஸ்டர் ரொம்ப பிடிச்சதுனாலயா அந்த மாஸ்டர்ல இந்த மாஸ்டர்? இல்லை அவர் கூப்பிட்டதுனால நம்ம குரூப்பாக போய் பண்ணாங்க. வணக்கண்ணே. வணக்கண்ணா, என்னோட பேர் சந்தனகுமார்ண்ணா. சொல்லுங்க. ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நாங்கள் உங்கள் ஸ்டேஜில் உங்களை பார்த்தோம். கண்டிப்பா. பூரிப்பாக கையெல்லாம் தட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க. கண்டிப்பா. எப்படி இருந்தது அது முடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அது லாரன்ஸ் மாஸ்டர் முன்னாடி பண்ணியிருக்கிறோம், இத்தனை பத்திரிகையாளர் முன்னாடி பண்ணியிருக்கிறனால ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முழுக்க காரணம் வந்து ஆதித்யன் மாஸ்டர், சரவணன் மாஸ்டர். ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னா, எல்லாம் பார்க்குறீங்க கால் இல்லாமல் எல்லாமே பண்ணுறேன்னு, ஆனால் எனக்கு கையில் விரலே கிடையாது. விரலே இல்லாமல் தான் மாஸ்டர் வந்து அந்த புடியை எப்படி பிடிக்கணும், இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்து இன்றைக்கி கற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கண்ணா. ஏன்னா டான்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருந்தோம், இன்றைக்கி புது முயற்சி அது எடுத்துருக்குறோம். ஸோ அந்த கலை வந்து இன்னும் தொடர்ந்து வளரணும்ண்ணா. ஆனால் இப்போ மழை காலத்துலேயும் நமக்கு சரி, வெயில் காலத்துலேயும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் போதும் சரி, மழைனா ஓடுவோம். அப்போல்லாம் நீங்கள் எப்படி அது கொஞ்சம் ஃபீல் பண்ணி, ஏன்னா திடீர்னு ஒருத்தர் மழை வந்துருச்சுங்க, ஒருத்தன் டக்குன்னு எழுந்து ஓடிடுவான். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒருத்தர் ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கஷ்டம். அது எப்படி நீங்கள் கொஞ்சம் சிரமம் தானா? அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வந்து இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய அவமானங்கள் பட்டாலுமே நம்மளாலேயும் சாதனைகள் பண்ண முடியும்னு சொல்லி சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேண்ணே. சார், நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவில் பார்த்துருப்போம், நம்ம சினிமா நடிச்சிருக்கோம். சில படத்தில் வந்து ஒரு சீனில் வருவோம், சில படத்தில் வந்து 10 சீன் வருவோம். ஆனால் வந்து எடிட்டிங்கில் போனால் ஒரு சீன் கூட இருக்காது.
ஆனால் வந்து இப்போ வந்து நீங்கள் ரிலீஸ் ஹீரோ மாதிரி இவங்களுக்கு எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? சே என்னடா இவங்களெல்லாம் வந்து பண்ண முடியுமா? இல்லை வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. நார்மலான ஒரு பர்சன் நம்ம கற்றுக் கொடுக்கணுனாவே ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அவங்க தவறி விழுந்துருவாங்க, அது விழுந்துருவாங்க, ஏதாவது ஒன்று நடந்துடும், ஒரு இன்ஜுரி ஆகிடும். இவங்களாம் ஆச்சுன்னா ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படி நீங்களாம் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க? என் பேர் மணிபாரதி. நான் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஒரு 5 படம் 6 படம் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இவங்களை எல்லாருமே ட்ரெயின் பண்ணது என்னோடய தம்பி தான். நானும் நேஷ்னல் பிளேயர், மால்கம் பிளேயரு. நான் இப்போ சினி ஃபீல்டில் வந்துட்டேன். ஆக்சுவலாக இவங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது, அது கஷ்டமாக இருக்குன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நான் இவங்கள ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு இவங்க மேலே பொறாம தான் இருக்குது. ஏன்னா சில எக்ஸசைஸ்லாம் எங்களால் பண்ண முடியாது. இப்போ கால் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை நல்லா பவராக இருக்குது, அவங்களாம் ஹேண்ட் ஸ்டாண்டே தூக்குறாங்க. எங்களால் நேஷ்னல் பிளேயர், கோல்டு மெடலிஸ்ட்டு சில பேரால் ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் தூக்க முடியாது. அந்த மாதிரி சில விஷயம்லாம் இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஸ்கில்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க உடம்பு லாங்குவேஜை வச்சு சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்து அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். சினிமாவில் இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து மால்கம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கு. இப்போ என் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் வந்திருக்கு. அன்புர்கினியால்னு ஒன்று, கோகுல் சார் மூலியமாக. சிங்கப்பூர் சலூனில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைனலில் வந்து நாங்கள் வந்து டான்ஸராக காமிச்சிருப்பாங்க. ஃபைனலில் வந்து மால்கம் ரொம்ப பிரம்மாண்டமாகவே காமிச்சிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இவரும் நானும் சேர்ந்து தேட்ரு பேஸில் ஒரு நாடகம் ரெடி பண்ணோம். ஒரு 45 மினிட்ஸில் பெல்ஜியமில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க எங்களே. ஸோ அது வந்து கொரோனா பிரச்சனையால் வீசா ப்ராப்ளம். போனால் 1 இயர் நீங்கள் ஸ்டே பண்ணிங்க, திரும்பி வர முடியாது. ஏன்னா கொரோனா பிரச்சனை இருக்கனால நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வீசா கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அது கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரையும் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படம் அஃபிஷியலாக எதுவும் ரிலீஸ் ஆகல. கடைசியில் பிரியாணி படம் இருக்குல்ல, அவரோட 2வது படம் வந்து எங்களை வச்சு தான் எடுத்தாங்க. அதில் மெயினாக நான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நோர்த்தடான் ஒரு ஃபெஸ்டிவலில் நெதர்லாண்டில் செலக்ட் ஆகிருக்கு. இந்த 7 கடல் படம்லாம் செலக்ட் ஆகிருக்குதுல, அதில் எங்கள் படமும் செலக்ட் ஆகிருக்கு. இப்போது சார் வர எங்களை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் மேக்ஸிமம் இவங்க எல்லாருமே நடிக்கிறவங்க தான். அதனால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணுவோம். நீங்கள் வந்து பாடி பில்டர்னு சொல்கிறீங்க, என்ன பாடி பில்டிங்? உங்களை பார்த்தா பாடி பில்டர் மாதிரியே தெரியலையே. நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சில் மாற்றுத்திறனாளி பிரிவில் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு தூத்துக்குடியில் 2002 வந்து நடந்தது. ஸோ நான் அங்கே போய் கலந்துக்கினேன். என் கூட ஒரு 4 பேர் பண்ணாங்க. அவங்களெல்லாம் நான் பீட் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்தேன். அப்படிங்களாண்ணே? இப்போ எங்களுக்காக சின்ன ஏதாவது போஸ் ஏதாவது காட்ட முடியுமா? கண்டிப்பாக ஸ்டாண்டிங் போஸ். டம்ளம் பைசப்ஸ். ரிலாக்ஸ். பேக் டபுளம் பைசப்ஸ். இந்த லோயர் போட்டா ஓகே அடிங்க. காஃப் அண்ட் லெக். ரிலாக்ஸ்ண்ணே. ஆப்பு எல்லாம் அப்படியே நீங்களே பண்ணிடுங்க. ஒன்றா அடிச்சிருங்க. சைட் போஸ். சைட் டெஸ்ட். அடிங்க சைட் டெஸ்ட். அப்படியே டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மஸ்குலர் போஸ் எல்லாமே ரிலாக்ஸ்ண்ணே. தேங்க்யூண்ணே. சூப்பர். மாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு இன்னைக்கு. நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் வந்து ஒரு சில இடத்துல வந்து போக முடியல, வர முடியல, அவங்களுக்கு வந்து பைக் வாங்கி தரேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டே கட்டி தரேன்னார். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இத்தனை பேர் ஒரு 20 பேருக்கு இருக்காங்க, இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே இல்லை, ஒரு விஷயம் நடந்துருக்கு. ஆனால் டக்குன்னு மாஸ்டர் வந்து ஒரு ஹெல்ப்பை வந்து இது மாதிரி பண்ணுறாரு. நினச்சி பார்த்தீங்களா இது மாதிரி கிடைக்கும்ட்டு? அப்படி நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க. இல்லை, இதை நாங்கள் யாரும் நினச்சி பார்த்தது கிடையாது. எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். சந்தோஷமாக பேசுங்க. மாஸ்டர் தான் கொடுக்க போகிறாரு நாளைக்கு. என்கிட்ட உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியாமல் மாஸ்டர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இதை செய்கிறேன்ட்டு ஒரு கோரிக்கை வச்சு நாங்கள் அவர்கிட்ட எப்பயுமே சொல்லியிருந்தே இருந்தோம். ஆனால் அது நான் இப்போ 100% செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னது எங்கள் எல்லோரும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த வாடகை கொடுக்குற பிரச்சனை இருந்து நாங்கள் விடுபட போகிறோம். இதுக்கப்புறம் இந்த செலவு ஃபுல்லாக எங்களுடைய குடும்பத்துக்காகவே போவோம். அந்த வாடகை கொடுக்கறதுக்காக நாங்கள் தனியாகவே உழைக்கணும். ப்ரோக்ராம் இல்லைனாக்கா எங்கள் குடும்பத்தை நாங்கள் செலவு பண்ணுறோமோ இல்லையோ அந்த காசை நாங்கள் வாடகை கொடுக்குறது செலவு பண்ணணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா
எங்கள் லைஃப் ஃபுல்லாக நாங்கள் மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தையும் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து எங்கள் மாஸ்டர் இப்போ எங்களுக்கு கொடுத்துருக்காரு. உண்மையிலே மனதளவு மட்டும் கிடையாது, ரொம்ப 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 ஹாப்பியாக எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள் இந்த ஒரு விஷயத்துக்காக. அத்தியாவசியமான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து அது மாஸ்டர் வந்து நாளைக்கு தரேன்ட்டாரு. எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படின்னு அது வண்டியில் நீங்க ஓட்டி இருக்கீங்களா? இருக்கு வண்டி ஏற்கனவே ஓட்டி இருக்கிறாங்க. இருக்குங்களா உங்ககிட்ட? இல்ல எனக்கு இப்பதான் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. ஸோ நாளைக்கு மாஸ்டர் வாங்கி தர இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. 3 வீலு கண்டிப்பா நான் ஏன்னா வந்து கை கீழே ஊனி தான் நடக்கிறோம். ஸோ இப்போ வண்டி இருந்துச்சுன்னா போயிட்டு வரதுக்கு சௌகரியமா இருக்கும். ஃபேமிலியோட கூப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்களை இன்டர்வியூ எடுத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து இது மாதிரி வந்து முடியாதவங்களை, மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் இந்த பிளைண்ட் எல்லாம் இருக்காங்க சரிங்களா, அவங்களெலாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். நீங்கள் நல்லா இப்போ வந்து ஃப்ரீயாக பண்ணுறேன்னு சொன்னாங்க, 200 பேருக்கு மேலே பண்ணுறேன்னு. நீங்கள் இன்னும் நீங்கள் மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி இப்போ சார் எப்படி வந்து இந்த மாதிரி கலையை வந்து திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சார் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் மூலியமாக நாங்களும் நல்லா இருக்கணும். இவங்களுக்கு மட்டும் சொல்லித்தரத்தோடு நிறுத்தத்தோட இன்னும் எத்தனை மாற்றுத்திறனாளி, எத்தனை பார்வையற்றவர்கள் யார் இருந்தாலும் நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இலவசமாக நான் வந்து என் வாழ்நாள் முழுக்க நான் கண்டிப்பாக சொல்லித்தந்து எல்லார் வாழ்க்கையும் வந்து நான் மேம்படுத்துவேன். இந்த பேட்டி எடுத்த இந்த மீடியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஸ்டேஜில் பார்த்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்காக ஒரு கிளாப். Thank you.